வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான ரொம்ப கிறிஸ்பியான ரிப்பன் முறுக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை ரிப்பன் பக்கோடா, ஓலா பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சம் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் 4 கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன். இந்த அரிசி மாவு வந்து ஈர அரிசி மாவு தான். நீங்கள் காஞ்ச அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். ஈர அரிசி மாவுனா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அப்புறம் சலிச்சிட்டு இந்த மாதிரி 4 கப் எடுத்துக்கோங்க. 4 கப் அரிசி மாவுக்கு 1 கப்பு கடலை மாவு, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் வந்து அந்த சூடு பண்ண எண்ணெய், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய். இந்த எண்ணெய் எதுக்கு சூடான எண்ணெய் விட்டோம்னா முறுக்கு வந்து சீக்கிரமாக எண்ணெய் குடிக்காது. அதே மாதிரி எண்ணெயில் போட்ட உடனே கொஞ்சம் பிரிஞ்சு போகும் ஒரு சில டைமில், அந்த பிரச்சனைலாம் வராது. அதனால தான் சூடான எண்ணெய் நம்ம போடுறோம். அதே மாதிரி நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும் சூடான எண்ணெய் ஊற்றும் போது. இப்போ இந்த வெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெண்ணெய் அங்கங்கே நிற்கக்கூடாது. வெண்ணெய் அதே மாதிரி ரூம் டெம்பரேச்சர் தான் இருக்கணும். சில் வெண்ணெய் சேர்க்கக்கூடாது. நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. வெண்ணெய் அங்கங்கே நின்றுச்சுன்னா எண்ணெயில் போட்டோம்னா பட்டுன்னு வெடிக்கும். அதனால் வெண்ணெயை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா முறுக்கு மாவை பிசைஞ்சிக்கலாம். ஏற்கனவே முறுக்கு மாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு முறுக்கு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணிட்டு வாங்க. இப்போ தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுலாம் கரெக்டாக போட்டிங்கன்னா இதில் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஒரு சில டைமில் கடக்குன்னுலாம் இருக்கும் முறுக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்கும். நீங்கள் இதே அளவுக்கு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முறுக்கு மாவை நம்ம பிசைஞ்சிட்டோம். இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா உருட்டி வச்சிடலாம். இப்போ வந்து முறுக்கு அச்சு வந்து இந்த மாதிரி நீட்டாக இருக்கிற அச்சு தான் தேவைப்படும். இந்த முறுக்கு அச்சில் நம்ம எண்ணெய் தடவிட்டு இந்த முறுக்கு அச்சை போட்டுக்கலாம். ரிப்பன் முறுக்குக்கு இந்த அச்சு தான் தேவைப்படும். போட்டுட்டு நம்ம வந்து முறுக்கு மாவை இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம முறுக்கு குழலை ரெடி பண்ணிட்டோம். சீக்கிரமாக சட்டுன்னு டீ போடுற நேரத்துலேயே நம்ம வந்து இந்த முறுக்கை ரெடி பண்ணிடலாம். நான் ஈர அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச அரிசி சேர்த்துருந்தாலும் பரவாயில்ல. இப்போ சூடான எண்ணெயில் இந்த மாதிரி முறுக்கை வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு முறுக்கை பிழிஞ்சு விட்டுட்டு அதை அப்படியே கலராமல் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். மேலே கொஞ்சம் எம்பி வந்துடும். அந்த முறுக்கு வந்து அந்த எண்ணெய்லாம் பொங்கி அடங்கிடும். அப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வைங்க. இது கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும். ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு வேகும். நான் எண்ணெயோட ஓசெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம அப்படியே திருப்பி போட்டு வேக வச்சிடணும். பாருங்கள், நல்லா பபிள்ஸ்லாம் சுற்றி வந்துகிட்டே இருக்குது. இதை நல்லா அடங்குற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம முதல்ல எடுத்துட்டோம்னா முறுக்கு வந்து சீக்கிரமாக நமுத்து போயிடும். அதனால் கொஞ்சம் நல்லா எண்ணெய் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதை எடுத்துருங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக எண்ணெயில் புழிய முடியாது, எனக்கு கையில் சுடும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கரண்டியில் போட்டு கூட புழிஞ்சிக்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு முறுக்கு புழியும் போது அடுப்பை வந்து சிம் வச்சுருங்க. அப்போ எண்ணெயோட சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ உங்கள் கையில் ஆவி அடிக்காது. இந்த மாதிரி கரண்டியில் கூட நம்ம புழிஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம். இது பாருங்கள், சூடான எண்ணெயில் இந்த மாதிரி கரண்டியில் போட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதுவும் அதே போல் தான். இந்த முதல்லே கிளறி விட்டோம்னா இது எல்லாம் ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிட்டு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வெந்து இந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். முறுக்கு பிழியும் போது நல்லா ஸ்லோ வச்சுருங்க. பிழிஞ்சு முடித்த உடனே ஹையில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவில் வச்சு முறுக்கை வேக வச்சிங்கனாலும் எண்ணெய் நிறைய குடிச்சிடும். முறுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்காது, மொறுன்னு இருக்காது, ஒரு மாதிரி கடக்குன்னு ஆகிடும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போடும்போது மட்டும் கையில் ஆவி அடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்டவ்வை சிம் வச்சுக்கோங்க. நம்ம முறுக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹையில் வச்சுட்டு எப்பவும் போல் முறுக்கு சுட்டுடலாம்.
அவ்வளோதான், முறுக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸி. டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு நம்ம முறுக்கு செஞ்சிடலாம். அரிசி மாவு மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா. ரொம்பவே சுவையான ரிப்பன் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.